உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போறோம். அது அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரிவ்யூ வந்து பார்க்கலாம். சோனில இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவி 43 இன்ச்சஸ்ங்க 1980x1080p ஃபுல் ஹெச்டில வரக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து கம்ப்ளீட்டடா ஒரு ஸ்மார்ட் டிவி. ஆனா வந்து ஆண்ட்ராய்ட் டிவியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது கம்ப்ளீட்டடாவே வந்து லினக்ஸ் OS பேஸ் பண்ணி சோனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இன்பில்டடா வைஃபை கொடுத்திருக்காங்க, யூடியூப் கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்திருக்காங்க, Amazon Prime இந்த மாதிரி என்னென்ன ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ மார்க்கெட்ல இருக்கோ எல்லாத்தோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய டிவிஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நிறைய டிவிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சோனி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு கிளியர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஒரு சோனி மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம 43 இன்ச்சஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் 2 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 HDMIல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா நம்ம ஆடியோ யூஸ் பண்றதுக்கும் ARC போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு HDMI வந்து நம்ம நார்மல் டிஸ்ப்ளே போர்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் USB போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பென் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்ட்ரீம் பண்றதுக்கு அண்ட் மற்ற பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு சோனி டிவில நான் கிளியர் கட்டா பார்த்தேன் அண்ட் என்ன எனக்கு பிடிச்சது அண்ட் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்னும் டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அஃபிஷியல் Facebook and Instagram pages ஓட எல்லா லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்க அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான குடி குடி அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். சோனில இருந்து வரக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 41,000 rupees கிட்ட ஆகுச்சு. இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 43 இன்ச்சில் ஃபுல் HD மாடலா கிடைக்குது. ஸோ பொதுவாகவே பட்ஜெட் கம்மியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான மாடல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus எடுத்துக்கலாம், Motorola எடுத்துக்கலாம், Nokia எடுத்துக்கலாம், நிறைய இருக்கு. பட் ஆனா சோனிக்குன்னு தனி ஒரு பிராண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம குவாலிட்டியான ப்ராடக்ட்டை உள்ள பில்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு மாடலை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய காஸ்ட்டுக்கு வர்த்தா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 43 இன்ச் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம ஃபுல் ஹெச்டியா கொடுக்குறாங்க. கூடவே உங்களுக்கு வந்து 2 HDMI போர்ட்ஸ், 2 USB போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. LED பேனலை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அழகா பில்ட் பண்ணிருக்காங்க. X Reality Pro 50 Hz உங்களுக்கு வருது. நார்மலா நிறைய ஸ்மார்ட் டிவில 60 Hz உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல கிடைக்குது. பட் ஆனா சோனி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து 50 Hz அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வைஃபை இன்பில்டா கொடுக்கிறதுனால நம்மளால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிராட்பேண்ட் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம லைவா ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்மார்ட் டிவி வச்சு நம்மளால ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். கூடவே இந்த ஸ்மார்ட் டிவில இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான இருக்கக்கூடிய ஒரு நல்ல சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டால்பை சப்போர்ட்டபிளோட வருது. பட் ஆனா நம்ம நார்மலா கேட்கிறோம் அப்படின்னா அந்த விசிபிலிட்டியும் அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. இதே ரேஞ்சில் இதே ஹெட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது இந்த டிவில வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான ஃபீச்சரும் இருக்கு. ஸோ USB-ல நம்ம போட்டு பிளக் பண்ணி ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மேரேஜ் வெட்டிங் இன்விடேஷன்ஸா இல்ல வெட்டிங் வீடியோஸா இருக்கட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீ டவுன்லோட் பண்ணப்பட்ட மூவிஸ் ஏதாவது ஃபுல் ஹெச்டில இருந்தா கூட தாராளமா இதில் ப்ளே பண்ணி நம்மளால வாட்ச் அவுட் பண்ணிக்க முடியுது. 20 வாட்ஸ்க்கான சவுண்ட் அவுட்புட், கிளியர் ஆடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பஃபல் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனபிளா இருக்கும் இல்லையா, நார்மலா பாட்டம்ல இருக்கும் அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1 இயர்க்கான பிராண்ட் வாரண்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. கூடவே இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அடுத்த நாளே வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணிடுறாங்க. வால் மவுண்டபிள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அது மூலமா பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் மவுண்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் ப்ரீவியஸ் பண்றது இல்ல வேற ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்க முடியும். அண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து இன்க்ரீஸ் பண்றது, பிரைட்னஸ், அது மட்டும் இல்லாம ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து மாத்தி யூஸ் பண்றது. அண்ட் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்ல யூடியூபுக்கு போகும் அண்ட் சிங்கிள் கிளிக்ல நெட்ஃபிளிக்ஸ் போகும். அதுக்கான டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கல. நிறைய ஸ்ட்ரீமிங் ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்லேயே வந்து இன்பில்ட் பண்றாங்க இந்த ஃபீச்சர். அது இருந்தது அப்படின்னா இனிமே ஈஸியா நம்ம வேற ஏதாவது சர்ச் அவுட் பண்றதுக்கும் வேற ஏதாவது தேடுறதுக்கும் நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். X Reality Pro பிக்சர் ப்ராசஸிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ Bravia இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எல்லாத்தையுமே வந்து மிரர் பண்ணி நம்ம வந்து என்ன மொபைல்ல பாக்குறோமோ அந்த கண்டென்ட் டிவிலேயே நம்மளால ப்ளே பண்ணி வாட்ச் பண்ணிக்க முடியும். பட் ஐபோன் யூசர்ஸ் மட்டும் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேற வேற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் மாடலா இருக்கட்டும் இல்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் டிவியா இருக்கட்டும் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து நீங்க மிரர் பண்ணி உங்களுடைய டிவில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் டெக்ஸ்சர், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா கிளியரான ஒரு டிஸ்பிளேவா நம்மளுக்கு அமையுது. ஸோ இதுல நம்ம வேற ஏதாவது கண்டென்ட் ப்ளே
பண்றோம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நார்மல் டிவி இதே ஹெட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த டிவில ரொம்பவே குவாலிட்டியா ப்ளே ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இப்போ நிறைய லேட்டஸ்ட் மூவி ட்ரைலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கேட்க முடியுது அந்த ஆடியோவை. அது மட்டும் பிக்சர் விசுவலிட்டியும் நல்லாவே இருக்கு. மோஷன் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி 200 ஹெர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா ஏதாவது பண்டில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கூட அதோடைய ஃப்ளோ வந்து அதோடைய மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் அதில் என்ன அக்யூரேசி இருக்கோ அது வந்து நம்மளுக்கு இந்த டிவியில் கிளியராகவே கிடைக்குது. ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி சோனி டிவிஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு. நிறைய பேரும் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளியரான ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரலான சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அதில் ஹியர் பண்ண முடியும். இதை தாண்டி இதில் கேமிங் HDR ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது சிஸ்டம்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான டிவிஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது டிவியை பொறுத்தவரையில் நல்லாவே குவாலிட்டியாக நம்மளால ப்ளே பண்ணி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த சோனி டிவிஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு பொதுவாகவே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன எக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ சோனில கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட், லைட்டிங், சர்ஜி, ஹியூமிடிட்டி இதுல இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுது டிவி. ஸோ நார்மலா ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்ட்ஸ் குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் அவங்களால இதை கொடுக்க முடியும். பட் சோனிஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த டிவியை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டிவியில இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ் போகும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது இமேஜ் லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது பாட்டு இமேஜஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிவியை நம்ம ஆஃப் பண்ணுறத விட இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டைம், டேட் இதெல்லாம் பார்த்துக்க முடியும். அட் தி சேம் டைம் இமேஜஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக சோனி வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டி இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ ஹிந்தியில் வேணும்னா ஹிந்தியில் நம்ம வந்து ஏதாவது தெரியணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இதுவே வந்து தமிழ் லாங்குவேஜ் இப்போ பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் அதை யூஸ். ஸோ நம்ம எல்லாமே இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஒரு டிவியில். இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் AVI, DVD வீடியோ, MPEG ஃபார்மேட், WAV, WMA இந்த மாதிரியான வீடியோ ஃபார்மேட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை தாண்டி ஆடியோவை பொறுத்த வரைக்கும் MP3, WMA ஆடியோ சப்போர்ட்ஸும் வந்து இந்த மாதிரியான ஸ்மார்ட் டிவியில் நம்மளால கேட்டு கிளியர் பண்ண முடியும். 74 வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கன்சப்ஷன் எடுக்கும் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு இருந்தாலே இந்த டிவி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தாண்டி இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நம்ம நார்மலாக டிவி பார்க்குறோம் அப்படின்னா 3 அடிக்கு டிவியில இருந்து ஒரு 3 அடிக்கு நம்ம தள்ளி உட்காந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு ஐக்கும் சேஃபாக வந்து இந்த டிவி மாறும். இப்போ இந்த ஸ்மார்ட் டிவி நம்ம வாங்குறோம் அப்படின்னா பாக்ஸ் பேக்கேஜிங்ல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு LED டிவி யூனிட் அண்ட் ஒரு ரிமோட் அண்ட் ஒரு வால் மவுண்டபிள்கான ஆப்ஷன்ஸ், ஸ்க்ரூ, அந்த ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டேபிள் மவுண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் பாக்ஸ் பேக்கேஜில் வரும். அண்ட் ரிமோட்டுக்கான பேட்டரியும் வந்து கொடுத்துருவாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் லைஃபாக ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த தாண்டி இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே டிவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வழங்குது. 1 இயர்க்கான வாரண்டியும் தராங்க இல்லையா? ஸோ இது மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும். அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் நான் சொல்றதை தாண்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் டிவியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதை தாண்டி இது கூடவே வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் சோனி டிவிலாம் என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் ஆன்லைனில் கிடைக்குது அப்படிங்கிறத Amazon, Flipkart ரெண்டுத்தோட லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்க, இந்த டிவியும் பாருங்க, பிரைஸ் வைஸ்ல உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கு. நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனை தாண்டி உங்களுக்கு ஏதாவது அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக எது தோணுதோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ரூம்ல சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ பிடிச்சா மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோஷியல் மீடியாஸ் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.